வீடியோ பத்திர எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த விஷயங்கள என்கிட்ட ஷேர் பண்ணதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில ஃபேக்ட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது ஒரு காமன் ஃபேக்டா இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போது. ஒரு ஆண் எந்த அளவுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண் எந்த அளவிற்கு உண்மையான காதலை வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு உங்களுக்காக அனைத்தையும் செய்வார்கள். நீங்களே வேண்டாம் என்று நீங்கள் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆணுடைய மனசு ரொம்பவே எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா மனசு அப்படின்றது குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட நீங்க வேணும்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே விஷயத்த நீங்க வேணாம்னு சொல்லும்போது அவங்களால ஒவ்வொரு நிமிஷமே மனசுக்குள்ள பாதிக்கப்படுவாங்க. உங்களுடைய தாட்னால கொல்லுவாங்க. அதிக அளவுல ஃபீல் பண்ணி கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் நீங்க வேணாம்னு சொல்றீங்கனாலும், நீங்களே வேணாம் அவங்களே வேணாம்னு சொல்றீங்கனாலும் அதை ஏத்துப்பாங்க உங்களுக்காக. நம் வாழும் காலம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. அதனால் இருக்கக்கூடிய பெண்கள் அதுவரை உன் கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ற காலம்ன்றது ரொம்ப ஷார்ட்டான விஷயம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதிகபட்சம் 90, 80 இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வரைக்காச்சும் உன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஆணோடு சேர்ந்து வாழக்கூடிய வேண்டும் அந்த வாழ்க்கை அப்படின்றத ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வேற டிஃப்ரெண்டான ஒரு கதை. ஆனா இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய லைஃப்ல இப்படி பெண்கள் நினைக்கிற போது பல நபர்கள்ட்ட ஏமாற்றப்படுறாங்களே தவிர அவங்க நினைச்ச அந்த வாழ்க்கை கிடைச்சது கிடையாது. ஒரு ஆணால் உங்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றால் எப்போதும் நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேறு ஒரு பெண்ணை தேடி தேடி அலைவார்கள் மீண்டும் மீண்டும். இதன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் எப்படின்னா ஒரு சிலவங்களும் உண்மையா விரும்புவாங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா சில ஆண்கள் குறிப்பிட்ட ஆண்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொண்ணை விரும்பும்போது அவங்க மட்டும் போதாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு. நான் தான் எல்லாம் தான் தான் எல்லாத்துக்குமா இருக்கணுன்றதுக்காகவே சில ஆண்கள் அந்த ஆணையும் விரும்புவாங்க, அந்த பெண்ணையும் விரும்புவாங்க. அந்த ஆண் அந்த பெண்ணையும் தவிர்த்துட்டு மீண்டும் இன்னும் நிறைய பெண்கள் வேணும் அவங்க கூட பேசணும் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக அவங்க தேடுவாங்க அலைவாங்க. நீங்க அவங்கள திருத்த முடியாது. ஒரு டைம் பண்ணாங்களா மறுபடியும் பண்ணுவாங்க. உங்களை தெரியாம பண்ணுவாங்க. அவ்வளவுதான். காதலில் வேண்டுமென்று தவறு செய்வர்கள் தெரியாமல் போல் காமித்துக் கொள்வார்கள். நான் தான் இதற்கு காரணம் என்று குற்ற உணர்ச்சியும் கொள்வார்கள். ஆனாலும் மீண்டும் அதே தவறு செய்வார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் லவ் பண்றாங்க. ஒரு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தவறு அப்ப பண்ணிடுறாங்க. அதுக்கு சாரி கேட்குறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏதோ ஒரு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே தவறு மீண்டும் மீண்டும் பண்ணுவாங்க. மறுபடியும் அதே தான் பண்ணுவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு பண்ணக்கூடிய விஷயம். உங்களை காயப்படுத்தணும்னுட்டு வேணுக்குனே செய்யக்கூடிய விஷயம் தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுடைய காதல் ஒரு முறை ஒரு பெண் மீது வந்து விட்டால் அந்த காதல் எவ்வளவு எளிதில் அழிவதில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு அது புரிவதும் இல்லை. இங்க ஒரு பையன் ஒருத்தங்களை விரும்பிட்டாங்கன்னா அந்த காதல் அவ்வளவு சீக்கிரம் விட்டு பிரிஞ்சு போறதே கிடையாது. அங்கேயே தான் நிக்காங்க, ஸ்டக் ஆயிட்டு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளேயே. ஆனா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச வச்சுக்க இருக்குன்னா நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம லைஃப்ல இனிமே அவங்க இல்லை அப்படின்ற தாட்டுக்கு அந்த பெண்கள் போறாங்க. ஆனா இவங்களும் அப்படிதான் அவங்களும் அப்படிதான். ரெண்டு லைஃப் ரியல் லைஃப் உண்மையான காதலை கொண்டதுதான். ஆனா அந்த பேசாம இருக்கிறதுனாலயே அந்த உண்மையான காதல் பொய்யானதாக மாறுது. இங்க இருக்கக்கூடிய பல ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பும் அந்த பெண்ணிடம் கிடைக்க மாட்டாள் என்று தெரிந்தும் கூட அந்த பெண்ணை மறக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவர்களை மீண்டும் மீண்டும் காதலிக்கிறார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்புறாங்க. அந்த பொண்ணும் விரும்புறாங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு இல்ல நமக்கு செட் ஆகாத நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆண் அந்த ஒரு பெண்ணை விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுடைய காதல் அந்த மாதிரி. இவங்களை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைன்றதுனாலேயே அந்த பெண் மேல வைக்கக்கூடிய அன்புக்காக இன்னை வரைக்கும் அந்த ஆண்கள் அப்படிதான் பண்றாங்க. இப்பவும் அந்த ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க. சில ஆண்கள் மட்டும். இங்க இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ ஒருவரை நம்பி நம்பியே வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏமாறுவது உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் சரி ஒரு பொண்ணும் சரிங்க லவ் பண்றாங்க இல்லை மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரி ஒருத்தங்களை நம்பி நம்பியே வாழ்க்கையில எப்பவுமே ஏமாந்து போறாங்க. கடைசியில இவங்க தான் சஃபர் ஆக வேண்டிய நிலைமை. இவங்க உண்மையான அன்பு வைக்காங்க, பாசம் வைக்கிறாங்க. ஆனா பொய்யான அன்பு பாசம் வைக்கிறவங்க சந்தோஷமா வேற ஒரு லைஃப் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையா வச்சுட்டாங்களா இவங்க தான் அதுல சஃபர் ஆகி ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்படுறாங்க. ஒரு உண்மையான காதல் உங்கள் மீது வைக்கப்பட்டால் நிச்சயம் அவர்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்தை கொடுப்பார்கள். ஆனால் கொடுக்கவில்லை என்றால் அந்த காதல் என் உண்மை இல்லை என்றுதானே அர்த்தம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ரியல் லைஃப்ல விரும்பக்கூடிய ஒருத்தங்க உண்மையான ஒரு அன்பு பாசம் வச்சாங்கன்னா உங்களுக்கான நேரத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கான நேரத்தை கொடுக்க முடியல, அப்படி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல காதல் இல்லைன்றதுதான் அர்த்தம். நீங்க என்ன வேணா சொல்லலாம், அவங்களுக்கு டைம் இல்லை, வேற ஏதோ வேலை பண்றாங்க அப்படி இப்படின்னு. ஆனா உண்மையான ஒரு அன்பு இருந்துச்சுன்னா ஒரு டே ஃபுல்லா உங்ககிட்ட பேசணும் சொன்னாலும் பேசுவாங்க. அதுக்கான டயத்தை கொடுப்பாங்க. ஆனா அப்படி இல்லைன்னா அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.
இங்கே இருக்கக்கூடிய அதிக நபர்கள் ஒரு நபரை விட்டு சென்ற பிறகு அந்த இடத்தில் அப்போதைக்கு கஷ்டப்படுவதற்கு வேறு ஒரு நபரை தேடி அலைகிறார்கள். அவர்கள் வந்தவுடன் இவர்களை விட்டு தூக்குகிறார்கள். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, ஆணுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு பையன் ஒரு பொண்ண விரும்பியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்ச நாளா ஒரு சில அந்த மாரி 3 மாசம், 4 மாசம் அந்த மாரி பேசாம இருக்காங்க. இவங்க அந்த டைம்ல போயிட்டு அவங்க கூட பேசுறாங்க, இன்டர் ஆகுறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மாரி செட் ஆகுது, பிடிச்சு போகுது. ஆனா அந்த பெண்ணோ இல்ல அந்த ஒரு ஆணோ, இவங்கள நான் விரும்பவே இல்லப்பா, நான் உன்னை விரும்பல, நான் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். ஆனா எல்லாமே பேசுவாங்க, ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. கடைசியில வேற ஒருத்தவங்க யாரை விட்டுட்டு போனாங்க அவங்க வந்தாங்கன்னே இவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க குப்பை மாரி. ஒரு முடிந்த காதலுடைய கஷ்டம் அதிகபட்சம் 1 வருடம் தான். அதற்கு பிறகு அவருடைய பேரை கேட்கும்போது அப்போது இருந்த கஷ்டம் உங்களுக்கு மீண்டும் வராது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒருத்தவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த காயம் கஷ்டம்ன்றது 1 வருஷம் 6 மாசம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நான் பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் 6 மாசம் இல்லங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, ஒரு பெண் மேலேயோ, ஒரு ஆண் மேலேயோ வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு காதல்ன்றது அவங்களுக்கு அதே கஷ்டத்த, அதை விட பல மடங்கு கஷ்டத்த நாட்கள் செல்ல செல்ல குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அத நான் பார்த்துருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன், ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரு லைஃப்ல உங்களோட லைஃப்ல இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்காக சப்போர்ட்டுக்காக நீங்க இருக்கணுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்டவங்களலாம் நிச்சயமா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. காரணம், இவங்க எப்பவுமே தனிமைய விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி ஒரு டைம் பட்டுட்டாங்களா, அந்த பட்ட கஷ்டம் மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில பற்றக்கூடாதுன்றதுக்காகவே தனிமையிலே இருப்பாங்க. யார்ட்டயும் பேச மாட்டாங்க. யாரும் நமக்கு தேவையில்ல, யாரும் நமக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காகவே எப்பவுமே எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவாங்க. அதிகமா சந்தோஷமா இருக்கிற மாரி காமிச்சுப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். முக்கியமா இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா, உங்கள சந்தோஷமா சிரிக்க வைப்பாங்க. ஆனா அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்குள்ள அவ்வளோ இருக்கும். அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும், ஒரு தினம் விடாம அழுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு புடிச்சவங்க அவங்க கூட இல்லன்றதுக்காக. ஆனா இந்த மாரி விஷயங்கள் யார்ட்ட இருக்கோ, அவங்கள தான் மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. ஆனா கடைசியில இவங்க மட்டும் தான் சஃபர் ஆகுறாங்க. ஒவ்வொரு நாளுமே அழுறாங்க, ஃபீல் பண்றாங்க. யார்ட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாரி எண்ணங்கள் வருது. முக்கியமா சொல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க லைஃப்ல அவங்கள ஒருத்தவங்க விரும்புவாங்க. இவங்களும் அவங்கள விரும்புவாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அந்த ஒரு சில காரணங்கள் வீட்ல எமோஷனல் பிளாக்மெயிலா இருக்கலாம். இல்ல வேற ஒருத்தவங்கள பிடிச்சதா இருக்கலாம். இல்ல இவன்கிட்ட வசதி இருக்குல்ல, இவன்ட்ட வசதி இருக்கிறதா இருக்கலாம். இவன்ட்ட வேலைக்கு போல, ஊதாரியா இருக்கான் அப்படின்னு இருக்கலாம். கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். ஏதோ ஏதோ ஒரு விஷயங்களால, சில விஷயங்களால பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போற காதல் முடிவடைஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, பிரிஞ்சு போற காதல் தான் என்னைக்குமே நிரந்தரமானதாக இருக்கு. மனசுல இன்னும் ஆழமான காயங்களையும், வருத்தத்தையும் கொடுக்குது. முக்கியமா அந்த ஒரு வழியிலிருந்து அவங்களால வெளிய வர முடியாம ஒவ்வொரு நாளுமே துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்க உங்க லைஃப்க்கு ரொம்ப பெஸ்ட்டா இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, 2 வருஷம் ஆயிருக்கலாம், 3 வருஷம் ஆயிருக்கலாம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், எத்தன வருஷம்னாலும் ஆயிருக்கலாம். ஆனா அவங்கள மறக்க முடியாம இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் நீங்க போறீங்க, பேசுறீங்க, ஒரு பொண்ணா நீங்க ஒரு ஆணா இப்போ ஒரு ஆண்ட்டா இருக்கும்போது அந்த மாரி ஃபீலிங்ல கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட நீங்க பேசும்போது அவங்களோட கஷ்டங்களோட சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஆண்களா இருந்தா விடாதீங்க. அப்படிப்பட்ட பெண்களா இருந்தாலும் நிச்சயமா விட்றாதீங்க. ஏன்னா, இத்தன வருஷமா ஒருத்தங்கள நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்க இருந்து அவங்க கூட இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த காதல்ன்றது இருக்கும். முக்கியமா அது மட்டும் இல்லங்க. இப்படி ரொம்ப நாட்களாகவே ரிலேஷன்ஷிப்ல யார் கூடயும் அதிகமா பேசாம பழகாம வச்சுக்கக்கூடியவங்களுக்கு, திடீர்னு இவங்களுக்கும் மனசுக்குள்ள ஃபீலிங் வரலாம். அது உங்க மேலயா இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அவங்கள காயப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களுக்காக இருந்துங்க. கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நான் பார்த்துருக்கேன். சொல்றேன். நிச்சயமா உங்க லைஃப்ல இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், உங்க லைஃப்ல இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையான்றதால நீங்க தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயமா தான் இன்னைக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 10 ஃபேக்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்க வைக்கும். சீதரா, பை பாய்.